இன்னைக்கு மொத்தமா எத்தனை பீஸ் ஓட்டி இருக்கீங்க? நீங்க தான் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆச்சே சார், உங்களுக்கு தெரியாதா? ஏய் ஏய், எனக்கு தெரியுது தெரியல, அத பத்தி நீ பேசக்கூடாது. நான் கேட்டா சூப்பர்வைசரா நீங்க பதில் சொல்லணும். மொத்தமா 15,000 பீஸ் ஓட்டி இருக்கு சார். என்னது 15,000? என்ன விளையாடுறீங்களா? இதுல விளையாட என்ன சார் இருக்கு? இதுல எத்தனை பீஸ் ஓடி இருக்கோ அதுதான் சொல்றா. நீங்க உட்கார்ந்து சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டு சாவகாசமா உட்கார்ந்து வெறும் 15,000 பீஸ் தைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குதா? சார் என்ன டார்கெட் இருந்துச்சோ அதை நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன சார்? இன்னைக்கு எத்தனை பீஸ் முடிச்சிருக்கீங்கிறது இல்ல, 2 நாள்ல இந்த ஆர்டரை முடிக்கணுங்கிறது தான் டார்கெட். டார்கெட் இந்த லட்சணத்துல தச்சிங்கன்னு வைங்க, 2 நாள் இல்ல 2 மாசம் ஆனாலும் ஆர்டர் அனுப்ப முடியாது ராஜா. சார் அதை நீங்க இப்ப சொல்லக்கூடாது சார், 2 நாள் கழிச்சு வேலை முடியலன்னா சொல்லணும். ஏண்டா கடைசி நிமிஷத்துல வேலை முடியலன்னு முட்டிக்கிட்டு நிக்க சொல்றியா? கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுங்கடா. நான் ப்ரொடக்ஷன் ஹெட், உன்ன மாதிரி திடீர்னு நேத்து ப்ரொடக்ஷன் ஹெட் ஆகி திரும்ப இன்னைக்கு சூப்பர்வைசர் ஆனவ இல்லப்பா. இந்த கம்பெனில என் அனுபவம் எத்தனை வருஷம் தெரியுமா? சார் எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும் நீங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்டா பதவி இறங்கிட்டு தான் சார் திரும்பவும் அதே பதவிக்கு வந்திருக்கீங்க. ஏய், அது நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சதி. இல்லாத பழிய என் மேல போட்டு என்ன கம்பெனியை விட்டே துரத்துனீங்க. ஆனா உங்க போய் தோத்து உண்மை ஜெயிச்சிருச்சுடா. இந்த கருணாகரன் ஜெயிச்சிட்டான். ப்ரொடக்ஷன் ஹெட் வேலைக்கு நீ லாயக்கு இல்லைன்னு என் திறமைய மதிச்சு தில்லை சார் என்ன திரும்பவும் ப்ரொடக்ஷன் ஹெட்டா உட்கார வச்சிருக்காரு. கருணாகரன் கிட்ட இருந்து வேலைய கத்துக்கன்னு ஏய் முத்து, உன் மாப்பிளைய எனக்கு அசிஸ்டண்டா போட்டிருக்காரு.